நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. பழனியில் போக்குவரத்து துறையும் டிராபிக் காவல்துறை இணைந்து பெர்மிட் இல்லாத ஆட்டோக்களை பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் டிராபிக் போலீஸ், வட்டார போக்குவரத்து துறை இணைந்து ஆட்டோக்களின் ஆவணங்களை சரிபார்த்தனர். இதில் பெர்மிட் இல்லாத 3 ஆட்டோக்கள் பிடிபட்டது. பழனி ஆர்க் ரோடு, கான்வென்ட் ரோடு, ஸ்கூல் பகுதிகள், ரயில்வே நிலையம், வணிக வளாகம், பஸ் நிலையம் போன்ற பகுதிகளில் இருந்து நூற்றுக்கணக்கான ஆட்டோக்கள் இயங்கி வருகின்றன. வரி ஏய்ப்பு செய்து ஆட்டோக்கள் ஓடுவதாக கிடைத்த தகவலின் பேரில் பழனி டிராபிக் இன்ஸ்பெக்டர் ஜெய்சிங் மற்றும் பழனி மோட்டார் வாகன ஆய்வாளர் ஸ்ரீதர் இணைந்து பழனியில் பல இடங்களில் பல சோதனை செய்தனர். 30க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் சோதனை செய்யப்பட்டன. அதில் 3 ஆட்டோக்களில் பெர்மிட் இல்லாமல் ஓடியது கண்டுபிடிக்கப்பட்டு மோட்டார் வாகன ஆய்வாளர் பறிமுதல் செய்தார். ஒவ்வொரு ஆட்டோவிற்கும் தலா 1000க்கும் மேல் அபராதம் விதிக்கப்பட்டது. நீண்ட நாட்களுக்கு பின் வட்டார போக்குவரத்து துறையும் டிராபிக் போலீசாரும் இது போன்ற சோதனையை நடத்தியுள்ளனர். இந்த சோதனையில் டிராபிக் எஸ்ஐ கவிதா, SSI உள்ளிட்ட டிராபிக் போலீசார் ஈடுபட்டனர். மேலும் ஸ்கூல் பிள்ளைகள் ஆட்டோவில் ஏற்றிச் செல்லும் போது ஓட்டுநர்களிடம் விபத்து தவிர்க்கப்பட வேண்டும் என அறிவுரை வழங்கினர். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக திண்டுக்கல் மாவட்ட செய்தியாளர் கே. ஆசிக் அலி.